இறைவன் வந்து நமக்கு நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் பிறப்பிலேயே சில குணங்கள் இருக்கும். எல்லா மிருகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சில குணங்கள் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நாய் அப்படின்னா ஒரு நன்றி உணர்வோடு இருக்கும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த நன்றி உணர்வுங்கிற குணத்தோடையே வாழ்ந்து அது இறந்து போகுது. ஆனால் அதுக்கு நன்றி உணர்வுன்னு ஒரு குணம் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. நன்றி உணர்வு அப்படிங்கிற குணத்தை அது தேர்ந்தெடுக்கல. இறைவன் அதற்கு கொடுத்தது. ஆனா அதுக்கு தனக்கு நன்றி உணர்வு ஒன்று இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஆனா அந்த குணத்தோடயே அது வாழ்ந்து அதனுடைய உயிரை விடுது. அது நடுவுல நன்றி உணர்வு அப்படிங்கிற குணத்தை அதால விடவும் முடியாது. நன்றி உணர்வுங்கிற குணம் அதுகிட்ட இருக்கு, அதுக்கு தெரியாது. அதால நடுவுல வந்து நன்றி உணர்வு எனக்கு வேண்டான்னு விடவும் முடியாது. வாழ்நாள் முழுவதும் நன்றி உணர்வோட தான் இருந்தாகணும். ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன? குணங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு மிருகங்களுக்கு கொடுக்கப்படலை. இதை தான் நம்ம கவனிக்கணும். குணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை வந்து மிருகங்களுக்கு கொடுக்கப்படலை. மிருகங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து அதுக்கு இன்பமோ துன்பமோ என்ன அளவில் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவில் அதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது. 100 வருஷம் ஆனாலும் சிங்கத்து என்ன அன்னைக்கு சாப்பிட்டுச்சோ அதே உணவு தான் இன்றைக்கும் அதுக்கு. மாற்றிலாம் சாப்பிடாது. அதுக்கான குணம் என்னவோ அதே குணத்தில் தான் அது இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த உணர்வுகளில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் வீழ்ச்சியும் கிடையாது, தாழ்ச்சியும் கிடையாது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு கொடுக்கப்படாத 2 தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அற்புதமான தன்மைகள் பாருங்களேன். சுய அறிவு, தன்னை அறியும் அறிவு, சுய செயல்பாடு, தேர்ந்தெடுத்து செயல்படும் திறன். மிருகங்களுக்கு கொடுக்கப்படாத 2 தன்மைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று சுய அறிவு, தன்னை அறிதல். இன்னொன்று சுய செயல்பாடு, தேர்ந்தெடுத்து செயல்படும் திறன். இது ரெண்டுமே மிருகங்களுக்கு கிடையாது.